கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா நல்லவர். உங்களை சந்திக்க வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் தினமும் இந்த ஜீவ வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறபடினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்வார். இந்த மாதம் முழுவதும் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நிலைத்திருப்பீர்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டில் நான் நிலைச்சிருப்பேன், கர்த்தருடைய சமூகத்தில் நிலைச்சிருப்பேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைச்சிருப்பேன். இன்னைக்கு பாருங்க, நிலைத்திருப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் கூட கடைசி வரையிலும் நிலைத்திருக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகத்தில் நிற்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்குன்னு எழும்பி பிரகாசித்தவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போய் தேவனை விட்டு தூரமாய் போகிற அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். அநேகர் போய் கொண்டிருக்கிற காலம், சபைகளை விட்டு மக்கள் பிரிந்து போகிற காலம், நல்ல ஐக்கியங்களை விட்டு பிரிந்து மனம் போன போக்கில் போகிற காலம். அப்படிதான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அதாவது குறிப்பாக தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடாகிய ஜெப வீட்டில், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய தரிசனத்தில் நீடித்த நாட்களாய், அதாவது உலகத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 92 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆலயத்தில் நிலைத்திருக்கணும், ஒரு தரிசனத்தில் நிலைத்திருக்கணும். ரட்சிப்பின் அனுபவத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையில் அந்த ஸ்தலத்தில் நிலைச்சிருக்கணும். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு நிச்சயமாய் கொண்டு வரும். இதுவரையிலும் நிலைத்திருக்க முடியாமல் வேதனையோடு இருக்கிறவங்க, ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறவங்க, எங்கே போனாலும் நிரந்தரம் இல்லை, நிலைத்திருக்க முடியலை, ஒரு வேலையில் நிலைத்திருக்க முடியலை, ஒரு தொழிலில் நிலைத்திருக்க முடியலை, ஒரு ஊரில் நிலையாக இருந்து குடியிருக்க முடியலை, ஆண்டோடைய ஊழியத்தை ஒரு இடத்துல நிலையாக செய்ய முடியலை. அப்படி யாரெல்லாம் குழம்பி இருக்கிறீங்களோ அந்த குழப்பத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி நிலைத்திருக்க பண்ண போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றியப்பா, நன்றி. நிலைத்திருக்க பண்ணுகிறவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். நன்மை வந்து தேடி வரட்டும். நன்மைகளை தேடி அனுப்பும். அதே போல கிருபையை வெளிப்படுத்துங்கப்பா. இன்னைக்கு யார் உள்ளத்துல எல்லாம் பேசினீனோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்மையான காரியத்தை பார்க்கத்தக்கதாய் வழிகளை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலகீனப்பட்டவர்கள் இயேசு நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். ஆண்டவரே, கடன் பாரத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழி சில தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.